பார்த்து கொண்டிருக்கும் இந்த நபர் முன்பு கோவக்காரராக, ரவுடியாக, யாருக்கும் அடங்காதவராக ஊரிலே சுற்றித் திரிந்த நபர். ஒரு நாளிலே அவர் கையில் வைத்திருக்கிற வேதம் அவரை சந்தித்தது. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அங்கே சுட்டி காட்டினது. தவறுகள், குற்றங்கள், குறைகள், நிறைகள் எல்லாவற்றையும் சுட்டி காட்டிய இந்த வேதம் அவருக்கு நல்வழிப்படுத்தியது. இங்கே ஒருவரை பார்க்கிறோம். மூர்க்க குணமுடையவர், தேவையில்லாத பிரச்சனைகளிலே தன்னை நுழைத்துக் கொள்பவர், அடிதடி, சண்டை, கலாட்டா போன்றவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர், எப்படி மற்ற குடும்பங்களை கெடுக்கலாம் என்று ஆலோசனை செய்வதும், திட்டங்கள் போடுவதும், தன்னுடைய திறமையை காட்டுவதும் இவனுடைய தொழிலாக இருந்து வந்தது. இப்படி யாருக்கும் பயப்படாமல் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவனை தேடி ஒரு நபர் இவரை சந்திக்கும்படி வந்து கொண்டிருக்கிறார். ஐயா, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறேன். இங்க பாருங்களேன், இந்த புத்தகத்தை நான் ஒரு முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இதுல நம்முடைய வாழ்க்கை குறித்து எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நம்ம எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாமே இதுல இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. கொஞ்சம் வாசித்து பாருங்களேன், வாசித்து பாருங்க. நான் பாத்துக்கிறேங்க. என்னுடைய வாழ்க்கையின் எல்லாத்தையும் எழுதியிருக்கே. ஐயோ, நான் செய்யற தப்பு, நான் செய்யறது, ஐயோ எல்லாம் எழுதியிருக்குதே. ஐயோ சே, என்ன அருமையான புத்தகம். சே, எல்லாம் என்னை பத்தி ஒண்ணு விடாம எழுதியிருக்கே. இதை நான் படிக்கிறது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சொல்லணும்ப்பா. ஃபர்ஸ்ட் போய் இங்கே ஒரு நபரை பார்க்கிறோம். பார்ப்பதற்கு நல்லவர் போல தெரிந்தாலும் தன்னை கடினமான உழைப்பாளி என்று நினைத்துக் கொண்டு வேலை பார்க்கும் போதெல்லாம் பாக்கு போடுவதும், சீரட் ஊதுவதும், குடிப்பதும், புகைப்பதும், தான் பார்க்கிற வேலையின் கிடைக்கிற வருமானத்தை வைத்து சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், யாருக்கும் பயப்படாமல். இப்படி இருக்கும்போது, ஐயா ஐயா இங்க, ஐயா ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் இந்த புத்தகத்தை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்னையா புத்தகம்? ஐயா, இது முக்கியமான புத்தகம், உங்களை பத்தி கூட இதுல சொல்லி இருக்குது, கொஞ்சம் கவனி. தலை போடாடு. ஐயா 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 இங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த வேதத்துல நிறைய காரியங்கள் உங்களுடைய லைஃப்ல, நம்முடைய லைஃப்ல நம்ம செய்யற தவறுகளை சொல்லியிருக்கியா? சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியா? நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கியா? இதை வாசித்து பாருங்களேன். அப்படியா? அப்படியாப்பா? அப்படியா? சரி, நான் பார்க்குறேன்ப்பா. ஐயா, நீ பாருங்கய்யா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் போட்டிருக்கியா? அப்படியா? சரி 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 சரி. ஐயோ ஆமா, ஐயோ என்ன பத்தியே போட்டிருக்குது. என்னடா இது கொடுமை. ஐயோ, இது தெரியாம இப்படி வாழ்ந்துட்டேனே. ஓ, இங்கேயும் சொல்லி இருக்குது. ஐயோ சே, உண்மையாவே நல்ல புத்தகம்பா. இங்கே ஒரு நபரை பார்க்கிறோம். இவருடைய எண்ணம் எல்லாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், பணத்திலே குளிக்க வேண்டும். பணம் 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 தான் எப்பொழுதும் அவருடைய எண்ணமாக இருக்கு. பணத்தை பார்த்து தன் மேலே போட்டுக்கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். பணம் சம்பாதிப்பதே தன்னுடைய லட்சியமாக வைத்துக் கொண்டார். அது மட்டுமில்லாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மொபைல் போனிலே தன்னுடைய நேரங்களை எல்லாம் செலவிடுவார். இன்பமாக வேண்டிய நபரிடத்தெல்லாம் பேசி சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். தனக்கு இஷ்டமான எல்லாம், தன் மனம் விரும்பின எதையும் விட்டு வைக்காமல் அனுபவித்து வந்தார். இப்படி இவருடைய வாழ்க்கையில் இருக்கும். ஐயா ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுமா? கலிப்பா, ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கவனிக்கிறேன். இந்த புத்தகத்துல உங்களை குறித்து நிறைய சொல்லியிருக்கியா? வாசித்து பாருங்களேன். என்னைய பத்தியா? ஆமா 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 ஆமா
அப்போ நல்லா வாசிங்கய்யா. உள்ள உங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்குதியா. நீங்கள் மெதுவாக பொறுமையாக வீட்டில் வச்சு வாசிங்க. நானும் அதை பார்த்தா நான் தெரிஞ்சிருக்கேன். நான் போயிட்டு வரேன்யா. ஓகே ஓகே. அவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. ஐயோ ஐயா ஆமாம், என்னைய பற்றியே போட்டிருக்குது. அட்டோ பணம் எல்லாத்தையுமேக்கு வேறா. ஐயோ ஐயோ, நம்ம தெரியாமல் வாழ்ந்துட்டோமே, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுப்பா. ஐயோ, இது ரொம்ப அருமையான புத்தகம் போல், இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இதில் சொல்லியிருக்க பிரதான இனிமேல் நடக்கணும். ஐயோ சே, ரொம்ப இத்தனை நாள் புரியாமல் இருந்துட்டோமே. சே சே. இங்கே ஒரு நபரை பார்க்கிறோம். கம்பீர நடையோடு இருக்கும் இவர் எல்லா வேலைகளையும் தன்மேல் போட்டுக்கொண்டு பைத்தியம் போல் அங்கெங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நபர் அவரை பார்ப்பதற்காக வருகிறார். ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் கூட பேசலாமா? பாருங்க. பாப்பா ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்கய்யா. இங்க பாருங்கய்யா, உங்க லைஃப் என்னுடைய லைஃப் எல்லாத்தையும் பற்றி இதில் அழகா சொல்லியிருக்கியா. கொஞ்சம் வாசித்து பாருங்கய்யா. என்ன போட்டிருக்குது? ஓ ஓ, என்னை பற்றியா? என்னை பற்றி தாங்கய்யா, ஆசைங்கய்யா. ஆமாம் ஆமாம், என்னை பற்றி நிறையா போட்டிருக்குப்பா. ஆமாப்பா. ரொம்ப அருமையான புத்தகமாக இருக்குப்பா. உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு ஒருத்தர் சொன்னார், அந்த வர்றாரு பாருங்களேன், அவர் தான் எனக்கு சொன்னார். அப்படியா? வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க கை கொடுங்க. வைங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவர் உங்களுக்கு இது யாருங்க சொன்னது? ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க. அந்த 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 வர்றாரு பாருங்க, அவர் தான். ஐயா வாங்க வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. ரொம்ப வணக்கங்கய்யா. வாங்க. உங்களுக்கு எப்படிங்க இது தெரியும்? எப்படி உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க, இந்த வராரு பாருங்க, இவர் தாங்க. ஐயா வணக்கங்கய்யா. இது எப்படிங்கய்யா? என்னுடைய வாழ்க்கையை மாற்றினதே இந்த புத்தகம் தாங்கய்யா. என்னுடைய வாழ்க்கைங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த புத்தகம் மாற்றிருக்குங்க. கை பிடிங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கை இது மாற்றி இருக்குது. இந்த வேத புத்தகம் என்ன மாத்திரம் இல்லைங்க, அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிருக்குங்க.